embarrassing defeat in Kolkata. Actually, we deserve this defeat just because of the mouth which we gave before the series. சீரீஸுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஃபேன்ஸு சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் சைக்கிள் அவங்க ஜெயிச்சதே வந்து ரிகேட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ட்ராஃபியும் ரிகேட் தான். ஏன்னா பெரிய பெரிய டீம் இந்தியா மாதிரி இந்தியாவில் ஹோம் ட்ராக் ரெக்கார்டில் வந்து நல்லா வச்சுருக்கிற டீமை பீட் பண்ணாமல் அவங்க வந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற சின்ன சைட்ஸ் எல்லாமே வந்து பீட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து போனாங்க. இது அன்அக்செப்டபுள், இட்ஸ் வெரி வெரி ரிகார்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பவுமா செருப்படி வச்சுருந்தாரு. பவுமாவோட கேப்டன்சி ரிகார்ட், யூ ஜஸ்ட் கான்ட் ஹேட் ஹிம். டம்மா துண்ட ஆன்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை எடுத்து நிறுத்துதுங்கிறது பவுமா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். என்னோட ஒப்பீனியனில் பும்ரா தேவையில்லாமல் பவுனா அப்படிங்கிற வந்து அந்த டெரகேட்டர் ரீமார்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து 50 அடிச்சு த ஒன்லி பேட்டர் டு ஸ்கோர் 50 இன் திஸ் என்டையர் டெஸ்ட் மேட்ச் இன் ரேங்க் டர்னர் அவர் மட்டும்தான். அவர் அடித்து ஜெயிச்சு கொடுத்தது ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் மூவ். ஆனால் இந்தியா எட்டகைன் அவங்க வந்து அதே மிஸ்டேக் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த ரேங்க் டர்னர்ஸ்லாம் வந்து புஜாரா, விஹாரி, ரஹானே போன்ற ராக் சால்ட் கிரிக்கெட்டர்ஸ், ப்ராப்பர் டிஃபென்ஸ் டெக்னிக் வச்சிருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் அவங்க இருக்கும் போது ரேங்க் டர்னர்ஸ் வந்து நல்லா சூட் ஆச்சு. இன்க்ளூடிங் விராட் கோலி ஆல்சோ ஹி பிளேட் வித் ஸ்பின் வெரி வெரி வெல். அவங்க இருக்கும்போது ரேங்க் டர்னர் ஒர்க் ஆச்சு. நியூசிலாந்து லாஸ்ட் டைம் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து நம்ம திருந்திருக்கணும். அங்கேயே வந்து அப்பவும் நம்ம வந்து திருந்தவே இல்லை. திரும்ப நாங்கள் வந்து ரேங்க் டர்னர்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து திரும்ப ஒரு செருப்படி வந்து வாங்கினாங்க. லாஸ்ட் சீரிஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் தான் ஃப்ளாட்டஸ்ட் டெக் வந்து கொடுத்தாங்க 2 கேமும். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஃப்ளாட்டஸ்ட் டெக் கொடுக்கவே இல்லை. கம்பீர் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நல்லா பவுன்ஸ் நல்லா கேரி இருக்கிற விக்கெட்டுக்கு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொடுத்த விக்கெட் என்னது, ரேங்க் டர்னர். இன்னொரு பிளேம் வந்து நான் செலக்டர்ஸ் மேலே தான் பண்ணுவேன். T20 பேஸ் பண்ணி T20 கோட்டாவில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் சைடில் இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு அளவு எடுத்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமில் வந்து சுத்தமாக கம்மி. ஆஃப்டர் புஜாரா ரிட்டையர்மெண்ட் வி நெவர் ஃபவுண்ட் ஒன். ஸோ நம்ம வாஷி எல்லாமே வந்து சொல்கிறோம், வாஷிலாம் ஓகே தான். லோயர் டவுன் த ஆர்டர் அவர் ஆட வைக்கலாம். நம்பர் 3 ஆட வைக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ரைட் மூவ் கோயிங் ஃபார்வர்ட் அஹெட் ஆஃப் ஓவர்சீஸ் டூர்ஸ். ப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல, பட் லோயர் டவுன் த ஆர்டர் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். 3 ஆல்ரவுண்டர் எதுக்குன்னே தெரியல. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டரோ இல்லைனா ப்ராப்பரான ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வந்து ஆடி இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஃபால்ட்டி செலெக்ஷன்ஸ் நான் வந்து பார்த்ததே கிடையாது. 126 சேஸ் பண்ணனா வி ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் அவர் செல்ஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும்.